வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நான் உங்கள் ராஜி பேசுகிறேங்க. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, பழமுதிர்ச்சோலைக்கு வந்திருக்கேங்க. 6வது படை வீடு. வாங்க இது உள்ளே போய் சிறப்புகளை பார்க்கலாம். முருகனின் 6 படை வீடுகளில் 6வது படை வீடாக திகழ்கின்றது பழமுதிர்ச்சோலை. மதுரையிலிருந்து 15 மைல் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலம். முருகன் சிறுவனாய் வந்து ஔவையாரை சோதித்தது இங்குதான் என்று நம்பப்படுகிறது. அருணகிரிநாதர் இத்திருத்தலம் மீது திருப்புகழ் பாடியுள்ளார். அழகர் கோவில் தீர்த்தமலையில் இக்கோவில் அமைந்துள்ளது. அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகன் இத்தலத்தில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்கிறார்கள். தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது. அந்த அகங்காரத்தில் இருந்து ஔவையை விடுவிக்க எண்ணிய முருகன் ஔவையை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி வந்தார். அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார். நடந்து வந்த களைப்பால் அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் ஔவை. நீண்ட தொலைவு பயணம் செய்திருந்ததால் அவருக்கு களைப்பும் தந்திருந்தது. வயிறு பசிக்கவும் செய்தது. அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதைக் கண்டார். அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் பார்த்தார். உடனே அந்த சிறுவனிடம், குழந்தாய், எனக்கு பசிக்கிறது, சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார். அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான், சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார். சிறுவனின் கேள்வி அவைக்கு புரியவில்லை. பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டார். சுடாத பழத்தையே கொடப்பா என்று கேட்டுக்கொண்டார். சுடாத பழம் வேண்டுமா? சரி, உலுக்கி விடுகிறேன், சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கோ என்று கூறி நாவல் பழத்தின் கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் உழுப்ப நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன. அந்த பழங்களை பொறுக்கிய ஔவை அந்த பழத்தில் மணல் ஒட்டியிருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார். இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான், என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டார். சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே ஔவையின் அகங்காரம் பறந்து போனது. தன்னையே சிந்தித்து வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் மானுடராக இருக்க முடியாது என்று கணித்த ஔவை, குழந்தாய், நீ யாரப்பா என்று கேட்டார். மரக்கிலிருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை காண்பித்து ஔவைக்கு அருளினார். இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் காணப்படுகிறது. சோலைமலை முருகன் கோவிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம்.